உங்கள் பயணத்தை எளிமையாக்குகிறதா கூகுள் மேப்? கார் மற்றும் பைக் பயணங்களில் கூகுள் மேப் தரும் வசதி என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பிரசாத் எழுப்பிய கேள்விகளுக்கு நாகர்கோவில் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ கூகுள் மேப் நம்ம ஒரு இடத்துல ரீச் பண்ண போறோம்னா அதுக்கு 2-3 வழிகள் இருக்கும். அதாவது ஷார்ட்கட்டும் இருக்கும். ஆனா கூகுள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோ அந்த வேயை மட்டும்தான் காணிக்குது. இந்த ஷார்ட்கட்ல போகிற வேயை கூகுள் மேப் காணிக்க மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயம். மற்றபடி ரொம்ப யூஸ்ஃபுல் தான். திடீரென்று ஒரு 4-5 ரோடுகள் பிரிந்து செல்லுகின்ற அந்த தருணத்தில் ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யும். அது சரியான ரோட்டுக்கு செல்லும்போது அது கரெக்டாக காட்டும். திருப்புகளை நம்ம வளைவுகளை நம்ம பார்த்து வைத்து கொண்டால் நம்ம சரியாக சென்று விடலாம். அல்ல அந்த இடத்தில் போகும்போது ஒரு சிறிய குழப்பம் வரதான் செய்கிறது. சில இடங்களில் ஃப்ரண்ட்டில் நம்ம போகணுன்னா ரியரில் கொண்டு போய் விட்டோம். அது ஒன்று தான் இருக்கே ஒழிய மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப வசதியாக இருக்குது. நமக்கு பயணிகள்கிட்ட எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். எவ்வளோ காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ரொம்ப வசதியாக இருக்குது. அதங்க ஈஸியாக கடலுக்குள்ளே போவான். அதில் போனால் கூகுள் மேப் பார்த்து நீங்கள் பார்த்து போய் ஒரு இடத்துல மாட்டியிருக்கணும். என்ன மாதிரி என்ன சிரமத்தை அனுபவிச்சீங்க? சுமத்துனா கூகுள் மேப் பார்த்து போய் மலைக்கு மேலே போயிட்டோம். போய் மலைக்கு மேலே அந்த பக்கம் ரோடே கிடையாது. பிறகு பெரிய கஷ்டப்பட்டு வந்துச்சு. கூகுள் மேப் வந்த பிறகு பயணிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, என்ன சிரமத்தை சந்திக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கருத்து கூறியதை கேட்டோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.